ஹாய் வணக்கம். இன்றைக்கி KRS ட்ரெண்டிங்கில் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க அது என்ன ஆரோக்கியமான விஷயம்னு பார்க்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மண் பானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மண்ணினால் ஆன பாத்திரங்கள் அதை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ மண் பானையில் சமைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ருசி மாறாமல் இருக்கும். இப்போது மண்பானையில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சோன்னா தண்ணி நல்லா க்ளீன் ஆகிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சத்தான தண்ணியாக நமக்கு கிடைக்கும். இப்போ மண்பானையெல்லாம் முன்ன காலத்தில் சமையல் செஞ்சாங்க, தண்ணி ஊற்றி வைக்க யூஸ் பண்ணாங்க, நிறைய விஷயத்துக்கு மண்பானை யூஸ் பண்ணாங்க. போக செம்பு, பித்தளை, வசதி இருக்கவங்களாம் வெள்ளி, தங்கம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணாங்க. இதில் வெள்ளி ரொம்ப குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. ஆனால் முக்கியமாக நிறைய பேர் யூஸ் பண்ணது மண்பானை தான். மண்பானையில் கூழ் காய்ச்சி வச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எங்கன்னா ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா மண்பானை சமையல் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். இப்போ மண்பானையில் நம்ம மண்ணினால் ஆன பொருளில் தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த தயிர் சீக்கிரமாக புளிச்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக மண்பானை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த மண்பானையில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் நல்லா அலசி ஊற்றிட்டு தேங்காய் நார் போட்டு தேய்ச்சிடுங்க. இதுக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 2-3 தடவை தேங்காய் நாரோ இல்லை ஸ்க்ரப்பரோ போட்டு நல்லா உள்ளே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மண் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதே மாதிரி தண்ணி இதில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் லீக் ஆகும். அந்த மாதிரி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மண்பானையில் வெளிப்பக்கத்தில் சுண்ணாம்பு இல்லைன்னா இந்த காவி விற்கும், அந்த காவி கூட வாங்கிட்டு நல்லா தடவிட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிடும். அப்புறமா மண்பானையை காய வச்சு மறுபடியும் நம்ம எப்பவும் போல் பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண்பானையில் அந்த உள்ளே நம்ம சமைச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன துகள்லாம் போய் உள்ளே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம மண்பானையை மட்டும் கழுவும் போது கொஞ்சம் பார்த்து கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண்பானையில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அஜீரண கோளாறு, அல்சர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இது வேலை செய்யும். அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சா சிலருக்கு ஆகாது, கோல்ட் ஆகும். அதே மாதிரி சில பேருக்கு குடித்ததுமே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வெத்தலை இல்லைனா புதினா இதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்புறமா அந்த தண்ணியை குடித்தாங்க அப்படின்னா அந்த தண்ணினால் கோல்ட் ஆகிறது, இந்த தும்மல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் அந்த தண்ணி அவங்களுக்கு செட் ஆகிக்கும். அப்படியே நான் கூட ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த தண்ணி உங்களுக்கு பழகிடும். உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மண்பானையில் தண்ணி வச்சோ மண்பானையில் சமைச்சோ சாப்பிட்றதுனால நமக்கு நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஸோ நீங்கள் இனிமேல் எல்லோரும் இந்த அட்லீஸ்ட் இந்த வெயில் காலத்துலையாவது நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக மண்பானை தண்ணி அப்புறம் மண்பானை சமையல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அதுவே பழகிடுச்சுன்னா நம்ம அதை விட நமக்கு மனசு வராது. இந்த சம்மர் டைமில் சித்திரை அக்னி நட்சத்திரம்லாம் இனி வரப்போகுது. ஸோ ரொம்ப சூடாக ரொம்ப வெயிலாக இருக்கும். இந்த COVID-19 வேறு எல்லாருக்கும் பரவிட்டுருக்கு. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். போக நிறைய தடுப்பு முறைகள்லாம் நமக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.